இந்த இந்த ஆய்வுகளை நீங்கள் வந்து கருத்தில் எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப பெரிய டிக்ஷனரிலாம் நீங்கள் போய் தேட தேவையில்லை. அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு மனிதன் அப்படின்னா மண்ணும் தண்ணியும் சேர்ந்த கலவைன்னு அர்த்தம். இல்லை சார், சாதாரணமாக பேசுகிறதுலேருந்து எடுத்து சொல்லிட்டீங்க டப்புனு இவ்வளோதான் அப்படின்னு. சார் படைப்பு சொல்லிட்டீங்க, நமக்கு இப்படி தான் படைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்களுடைய வீடியோஸ் நிறையா பார்க்கும்போது வந்து இன்றைக்கி மருத்துவ வீடியோஸ்னால் நீங்கள் இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க இப்படின்னு நிறையா இருக்கும்போது நீங்கள் உங்களது எண்ணங்களை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறீங்க சார். இந்த எண்ணங்களுக்கும் நம்மளுடைய உறுப்புகளுக்கும் என்ன சார் அப்படி சம்மந்தம் இருக்குது? இது எப்படி நம்மளை பாதிக்குது? அதாவது இப்போது குர்ஆனோட அடிப்படையில் நம்ம உடலை பற்றி விளங்கணும் அப்படின்னா அல்லாஹ் சொல்லும் பொழுது ரொம்ப அழகான படைப்பை நான் உங்களை வந்து படைச்சிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் நான் சொல்லும் பொழுது பலதுடைய அத்தியாயத்தில் கூட சொல்லுவேன், 2 கண்களை ஆக்கவில்லையா, நாவையும் உதடையும் ஆக்கவில்லையா. ஏன்னா நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் தான் பேச்சாற்றல். உதடுகள் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா உன் தடுப்புகள்னு பேர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சிருக்காங்க, என்னத்தை பேசணும் என்னத்தை பேசக்கூடாதுன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஓகே சரி, இந்த பேச்சு எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு யார் கைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட். அதனால தமிழ் பேர் இருதயம் அப்படின்னா இரு உதயம்னு பேர். நன்மை தீமையை பிரித்து கொடுக்கக்கூடிய பேரடஸ். அதில் தான் எல்லாம் சொல்லுவான், நன்மை தீமை ஆகிய 2 பாதைகளை நாம் காண்பித்தோம் சொல்லி. அப்போ இந்த நன்மை தீமையை பிரிக்கக்கூடிய விதைக்கக்கூடிய ஒரு கமாடிட்டியாக எந்த பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்களும் காதுகளும் இருக்கு. ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வஅலா சமீஹிம் வஅலா அப்சாரிஹிம் இஷாவத்துன் வலஹும் அதாபுன் அலீம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. இறை நிராகரிப்பாளர்களுக்கு கண்களிலும் காதுகளிலும் இதயத்திலும் ஒரு திரையை நாம் போட்டு விட்டோம்னு சொல்லுவோம்.